ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனல்ல வந்து ஏபி நெல்சன் அப்படிங்கிற ஒரு லாயர் வந்து அந்த சேனலை வந்து நடத்துறாங்கங்க. அவர் வந்து இப்ப வந்து எப்போதுமே வந்து டிஎம்கேல என்னென்ன அட்டூழியங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடுவார். அவர் மூலமா எனக்குமே நிறைய வந்து தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓ, இப்பெல்லாம் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய அந்த சேனல் வந்து பாக்குறது உண்டு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து எப்போதுமே வந்து இந்த சமுதாயத்துல வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அந்த தம்பி வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறப்ப 24 வயசு பையன்தான். அவர் வந்து இவ்வளவு பொறுப்பா போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன வயசுலயே வந்து இந்த மாதிரியான சமுதாய அக்கறையுடன் வீடியோ போடுறது. ஏன்னா நம்ம பாக்குற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எப்படின்னா ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து பொண்ணுங்களோட ஊர் சுத்திட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வேற அந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாரோடையாச்சும் சுத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்க பிள்ளைகள் மத்தியில இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப அக்கறையா ஒரு விஷயத்த செய்யறது ரொம்ப ஆத்மார்த்தமா எனக்கு இருக்கும். பரவாயில்ல பாருங்களேன், நல்லபடியா கடவுள் வந்து பிளஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் எப்போதுமே. அப்படி இருக்குமா வந்து ஜூலி அப்படிங்கிற அந்த லேடி இருக்காங்க இல்லையா, பிக் பாஸ் ஜூலிங்க, ஜல்லிக்கட்டு ஜூலி இல்ல, பிக் பாஸ் ஜூலி. அந்த பொண்ணை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி கிட்னி திருட்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அந்த பொண்ணை பத்தின விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களே அந்த ஆதாரத்தை வந்து ஆடியோவா வந்து அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது உண்மைதான். அந்த பொண்ணு ஏன்னா ப்ரூஃபா இருக்கு இல்லையா, அது வந்து உண்மைதான். எப்போதுமே ஜூலி வந்து கல்யாணம் பண்றப்போ எனக்குமே அந்த விஷயம் தோணுச்சு. இப்ப எல்லா ஹீரோயின்ஸ் நாடகத்தை நடிக்கிறாங்களோ அவங்க வந்து ரெகுலரா வந்து நடிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு காசு வரும், எல்லாமே வரும். சில சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுவாங்க, ஆடம்பரமா இன்னும் எல்லா விஷயமே பண்ணுவாங்க, போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியல் எல்லாம் நடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பந்தாவா எல்லாம் ஈவன் யூடியூப் சேனல் வச்சிருந்தா கூட அவ்வளவு காசு வருமானு தெரியாது. கோடிக்கணக்கில எல்லாம் காசு எப்படி வரும் யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி ஜூலியும் நிறைய நடிச்சது இல்ல. அது என்ன மொக்க படம் ஒண்ணு நடிச்சதுங்க அந்த பொண்ணு. ஐயோபா, அத பார்த்துட்டு நான் நினைச்சுப்பேன், நானே வந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணேன்னா நானே அந்த பொண்ணோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த பொண்ணெல்லாம் யாருக்கு அத ஹீரோயினா போட்டு எடுக்கிறீங்க? ஒரு அதுவும் சாமி படம், அம்மன் படத்துக்கு அந்த மூஞ்சி அப்படிங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹீரோயினா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? எத்தனை பொண்ணுங்க நல்ல நல்ல பொண்ணுங்களா இருக்கு. அது ஒரு ஆளு சும்மாவே இதுக்கு வந்து அது வந்து ரியலா தான் அதுக்கு நடிக்க தெரியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி படத்துல வந்து நடிக்க தெரியுமோ ஓஹோ அப்படிங்குது. அதை பார்த்தோன்னே நமக்கே வந்து அம்மன் மேல இருந்த மரியாதையெல்லாம் போயிடும் போல. அம்மன் அப்படின்னா அப்படியே பயமா அப்படி இருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் நமக்கு காமெடி பீஸா இருக்கும் போல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இதுல அதுக்கு என்ன ஒரு பில்டப், இப்படி வாய் அப்படி வச்சுக்கணும். ஒருத்தங்களை பாடி ஷேம் பண்ணக்கூடாதுங்க. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு இல்லையா, அப்பவே நான் நினைச்சேன் எவ்வளவு கோடிக்கணக்குல செலவு பண்ணிதான் கல்யாணம் பண்ணிருக்கு. இந்த பிள்ளைங்க ஏது இவ்வளவு போனோம்? ஒரு சாதாரண ஒரு ஆளு, வேலைக்கு போக மாட்டாதுங்க, எங்கேயும் இந்த இது பண்ணாதீங்க. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு ஆளு, அதுல வந்து பெருமையா வேற அப்படியே வந்து விஜய பத்தி பேசு, நீ யார வேணாலும் பேசுறது உன்னோட இருப்போம் சரியா. ஆனா அது என்ன உனக்கு அவ்வளவு ஒரு எகத்தாலும் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நீ நேர்மையா சம்பாரிச்சு உங்ககிட்ட வந்து சொத்து வாங்கி வீடு வாங்கி எல்லாம் வாங்கி நீ பேசுனீன்னா நீ ஓகேப்பா, நீ அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு போய் கேவலமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அந்த சம்பாரிச்சுட்டு எப்படி புது பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலையில எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப 35 வருஷம் 40 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அவங்க நாளையெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு வீடு வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதுங்களுக்கு அப்படியே குதிச்சுக்கிட்டு காசு ஓட்டும். அப்பவே தெரியும், எனக்கெல்லாம் அப்பவே தெரியும் இது ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிதான் அந்த காசெல்லாம் வந்து இது பண்ணிருக்கு. இந்த ஃப்ராடுகளை நம்பி ஒருத்தன் கல்யாணம் பண்றான் பாருங்க, எனக்கு அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுங்களே ஃப்ராடு, அப்ப இதுங்களை கல்யாணம் பண்றதுங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்களா இருக்கும் இல்லையா? அப்ப நான் நினைச்சேன், அவன் புருஷனை நினைச்சேன், நிச்சயமா அவனும் 1ஆம் நம்பர் அயோக்கியனா தான் இருப்பான். நிச்சயமா நல்ல யோசிச்சு பாருங்களேன், நல்ல பெண்களையும் நல்ல ஆண்கள் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? கேடு கட்டாதுங்களை எல்லாம் அந்த ஒரு கேடு கட்டாதுங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த அம்மாவை வந்து சொல்லிட்டாங்களாம். இப்ப அந்த தம்பி வந்து இவங்களை வந்து காமிச்சு கொடுத்துட்டாராம். இந்த மேல வந்து அந்த தம்பி மேல போய் கம்ப்ளைண்ட் வந்துட்டு பண்ணி என்ன வந்து ஹராஸ் பண்ற, ஏமா மூஞ்சிய யாரும் பார்க்க போறது கிடையாது. இது இல்ல, அந்த பையன் 24 வயசு பையன், உனக்கு 32 33 வயசு இருக்கும். உன்னை வந்து அந்த பையன் இது பண்றாங்க. சொல்றதுக்கு ஒரு விவசாய என்ன? கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்க, எந்த ஆதாரத்துல கம்ப்ளைண்ட் எடுத்தீங்க எனக்கு புரியல. அந்த பையன் வந்து ஏற்கனவே வந்து அந்த தம்பி வந்து ஜூலி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 1 மாசம் 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து யாரு கொடுத்தாங்களோ அவங்க மேல வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு என்ன இப்போ ஹராஸ்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமா போச்சா? பெண்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருந்தா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு போஸ்கோ அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருந்தா உங்களுக்கு இஷ்டத்துக்கு இது பண்ணிப்பீங்களா? அப்ப ப்ரூஃப் இல்ல அந்த பையன் வந்து தப்பு பண்ணலன்னு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா எஃப்ஐஆர் அந்த தம்பி மேல போடுறீங்க அப்படின்னா ஜூலி மேல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் நீங்க வந்து எஃப்ஐஆர் போடணும். சரியா? அதை விட்டுட்டு ஜூலி மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே எடுக்கலன்னா யாருமே கேள்வி கேட்கறது இல்லைன்னு அர்த்தமா? நீ யாருக்கு வேணாலும் சொம்பு தூக்காது, உன்னோட விருப்பம். சரியா? கிட்னி திருடி சம்பாதிக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? சரி, அந்த அரசியல்வாதிகள் அவனுங்கதான் வந்து எல்லா கர்மத்தையும் பண்றானுங்க, கிட்னி இது பண்றானுங்க. அவன் கொண்டாட்டியெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படிங்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, வெக்கமானோ எதுவுமே கிடையாது. என்ன வந்தது? வேலை பார்த்து சம்பாதிக்க முடியல, வேற ஏதாச்சும் பண்ண கம்ப்ளைண்ட் கொடுக்குற கம்ப்ளைண்ட் அப்படியே இதுல வந்து அப்படியே பெரிய இது மாதிரி வந்து வந்தா பண்ணிட்டு நீட்டு அப்படியே ஊர் வச்சுட்டு நிக்கிற அந்த பையன் இந்த மாதிரி இப்படி பண்றாங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதை இது பண்றது கேட்கறதுக்கு யாருக்கும் இங்க இது கிடையாது. ஒண்ணுமே செய்யாத ஒருத்தவங்களை உட்காந்துக்கிட்ட குழந்தை கட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்பா இது வந்து நெல்சன் தம்பிங்க பாருங்களேன், இதுங்கெல்லாம் ஒரு ஆளு. இந்த தமிழ்நாடு நாசமா போச்சு தம்பி. நம்ம யாரும் சொல்லி இங்க வந்து திருத்த போறது கிடையாது, திருந்த போறது இல்லை. ஏன்னா இங்க எல்லாம் இந்த ஹீரோயின்ஸுக்கு அடிமையாகி கிடக்குதுங்க. தண்டக்காரம் மாத்திரவங்க இங்க இருக்கிறதுங்க எல்லாமே 95% தமிழ்நாடு நாசமா போச்சு. இன்னும் எஞ்சி இருக்கிற 5% எனக்கு தெரியுது. நம்ம எல்லாருமே அதுக்காக தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் இந்த பாருங்க முட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பணத்தை கொடுத்து எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சு எதுக்கு நீங்க கத்திக்கிட்டு இன்னும் 4 பேர் கத்திக்கிட்டு நான் கத்திக்கிட்டு ஒண்ணுமே வேண்டாம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் நாசமா போவோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 10-11 நம்மளும் போவோம். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு? உங்க வாழ்க்கையை பாருங்க, சின்ன பையன் வாழ்ற வயசு. உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கங்க, நீங்க சேஃபா இருங்க. போய் இதுங்க யாரோ வளர்றா இருந்தார், அவர் சொன்னதே கேட்கல. காமராஜர் இறந்தாரு, அவர் சொன்னதே கேட்கல, யார் சொன்னதையும் கேட்கல. இதுங்க இந்த மக்கள் எல்லாம் திருந்தி இதுங்க வாக்கு வந்து கரெக்டான ஆளுங்களுக்கு போட்டு இங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரும் நமக்கு நல்லது செஞ்சு ஆளுக்கு ஈகோஸ்டிக் பாத்துக்கிட்டு நான் அவனோட இருக்க மாட்டேன், நான் இவனோட இருக்க மாட்டேன், நாங்க வந்து எங்களுக்கு இது பண்ணுவோம், ஈகோஸ்டிக்கா இருக்கு. எல்லாருக்கும் வந்து இந்த டிஎம்கேயை வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாம ஆளுக்கு நான் தான் முதலமைச்சராவேன் எல்லாருடைய கொள்கையும் ஒரே ஒரு கொள்கை, டிஎம்கே தோக்கடிக்கணும்ங்கிறதானே இருக்கணும். அப்ப அதுக்கான யுக்திகளை தானே வந்து கையாளணும். அதை விட்டுட்டு ஆளுக்கு உங்க எல்லாருக்குமே எல்லா கட்சிகளுக்குமே நீங்க அவங்கவுங்க கட்சியில இருக்கவங்க முதலமைச்சர் ஆகணும் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தோணுதே தவிர நீங்க யாருமே வந்துட்டு டிஎம்கே வந்து முறியடிக்கணுங்கிற இதை எடுக்கல. அதுதான் டிஎம்கேக்கான ஜெயிக்கிற ஒரு சாத்தியக்கூறு. சரிங்களா? இப்ப டிஎம்கே வந்து ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு நினைச்சா உங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்கள தோக்கடிக்கணும்ன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கான யுக்திகளை தான் எல்லாரும் கையாளுவீங்க. இங்க வந்து நீங்க யாரும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் யாருமே நினைக்கல. உங்க கட்சியில இருக்கவங்களுக்கு நீங்க வந்து உங்களோட இதை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே பண்றதா எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாயிருக்காங்க. மக்கள் மனசுல காசை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இது பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம வந்து அதுக்கான யுக்திகள் என்ன அப்படிங்கறதான் கையாளணுமே தான். சரி, ஏதோ பண்ணுங்க, எப்படியும் நாசமாகிறது முடியாது. நன்றி மக்களே.